Good morning, students. Last class we have seen what is classification and need of classification. What is the need of classification? To relate things based on common characteristic features, then to define organism based on the salient features. It helps in understanding the evolutionary relationship between the organisms. So most probably the living world இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. தட் இஸ் 2 kingdom classification ஆகட்டும், 3 kingdom, 4 kingdom and 5 kingdom. At last 5 kingdom classification at present we are following that one. 5 kingdom classification அப்படின்றது என்னன்னா, who proposed that one? R.H. Whitaker, an American taxonomist, proposed the 5 kingdom classification in the year of 1969, isn't it? So what are the things included in that? What are the kingdoms included in that? The 5 kingdom classifications வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமேலியா அப்படின்ற 5 கிரிட்டீரியா வச்சுருந்தாங்க. அதை எதை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, த கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூடட் தி செல் ஸ்ட்ரக்சர், செல் டைப், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால், நியூட்ரிஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே என்ன பண்ணாங்க, 5ஆக பிரித்தாங்க. தட் இஸ் கால்டு 5 kingdom classification proposed by R.H. Whitaker, an American taxonomist. Monera, Protista, fungi, plant and animalia. The 5 kingdom classification was given in your book as in a tabular column. This is the repeated public 5-mark question. Okay va? So last year public questions la kuda write the criteria. What about the write about the monera? அந்த monera மட்டும் கேட்டிருந்தாங்க. மொனிராக்கு மட்டுமே 5 மார்க் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இதில் வந்து ஏதாவது ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் கேட்கலாம், இல்லை எல்லாமே வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து மொனிரா இல்லையா? ஸோ மொனிரா அப்படின்றது வந்து செல் டைப் என்னவாக இருக்கும்? ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்றது என்ன? வாட் இஸ் ப்ரோகேரியாட்டிக்? ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதாவது டிஃபைன்டு நியூக்ளியஸ் வில் பி ஆப்சண்ட். தட் இஸ் ப்ரோகேரியாட். ஆல் த பாக்டீரியாஸ் இட் ஹாஸ் அ நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் cell membrane bound organelles will be absent. So such a type of organisms are present in the monera. Level of organization அப்படின்னா mostly unicellular or rarely multicellular. Most probably 90 or 85% unicellular organism இருக்கும், ரொம்ப ரேராக மல்டிசெல்லுலார் இருக்கும். செல் வால் அப்படின்னாக்குள்ளார it is present. Cell wall is present, made up of peptidoglycan or mucopeptide. Peptidoglycan and mucopeptide அப்படின்றது bacterial cell wall is made up of peptidoglycan and mucopeptides இருக்கும். Then nutrition அப்படின்னக்குள்ள commonly there are 2 types of nutrition, autotrophic nutrition and heterotrophic nutrition. Autotrophic nutrition அப்படின்னா என்ன? Plants can prepare their own food material, that is called autotrophic nutrition. Suppose மொனிராவில் வந்து autotrophic nutritionாக இருந்தது அப்படின்னா that is phototropic-ஆக இருக்கும், இல்லை அப்படின்னா கீமோஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஹெட்டிரோட்ரோபிக் அப்படின்னா என்னென்னா த ஆர்கானிசம் விச் கேன் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம், தட் இஸ் கால்டு ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இஸ்ன்ட் இட்? ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? பேரசைட்டிக் அண்டு சாப்ரோஃபைட்டிக். த ஆர்கானிசம் விச் கேன் டிபெண்ட் ஆன் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார் their ஃபுட் இஸ் கால்டு பேரசைட்ஸ். ஓகே, பேரசைட் அப்படின்றது ஒட்டுண்ணிகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தாவரத்தின் மீது ஒட்டி கொண்டு வாழக்கூடிய இன்னொரு தாவரத்துக்கு தான் பேரசைட் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோஸ்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்லேருந்து வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். இட் கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட், பார்ஷியலாக வந்து இருக்கும். ஓகேவா? தென் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்றது என்னென்னா த ஆர்கானிசம் விச் கேன் டிபெண்ட் ஆன் அதர் டெட் அண்ட் டிகேட் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தயர் சர்வைவல். தட் மீன்ஸ் இறந்து போனால் அது மக்கி போன உடல்களின் மீது வளரக்கூடிய உயிரினங்கள் தான் வந்து சாப்ரோஃபைட்டிக். ஃபங்கஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரோட்டில் ஒரு அழுகி போனால் மரக்கட்டை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய பூஞ்சை காலம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சாப்ரோஃபைட்டிக். ஸோ வாட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த மொனிரா? இட் மே பி ஆட்டோட்ரோஃபிக், ஆட்டோட்ரோஃபிக்காக இருந்தால் போட்டோட்ரோஃபிக் ஆர் கீமோ ஆட்டோட்ரோஃபிக், ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக். இஃப் இட் இஸ் இன் த ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எய்தர் parasitic or saprophytic conditions will be present. Motility அப்படின்றது வந்து இட்ஸ் என்னது மூமெண்ட். மொட்டைல் அப்படின்றது மூமெண்ட் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் இட் மே பி a motile, or if it is flagella present it will be motile, or
ஃப்ளாஜெல்லா ஆப்சண்ட்டாக இருந்தது அப்படின்னா நான் மொட்டைல். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ் அண்ட் மைக்கோபிளாஸ்மா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மொனிரா அப்படின்னு. இது மட்டுமே வந்து லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸில் இந்த ஒரு கொஸ்டின், இந்த மொனிராவை மட்டுமே வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டுமே வந்து இது மட்டும் ரைட் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனிரா அப்படின்னு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படின்னாக்குள்ளார அதோட செல் டைப் என்னவாக இருக்கும்? யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் அப்படின்னா என்னது? இட் ஹாஸ் அ செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் இருக்கும், defined nucleus will be present. So such a type of organisms are called, comes under the group of eukaryotic. Defined nucleus இருக்கும். ஓகேவா? தென் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றக்குள்ள யூனிசெல்லுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் செல்வால் வந்து ப்ரெசன்ட் இன் சம், அதாவது செல்வால் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸாக இருக்கும், ஆப்சண்ட்டாக இருக்கும். சில இதில் மட்டும் செல்வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்படி செல்வால் இருந்தாலும் அது என்னவாக இருக்கும்? செல்லுலோஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி பிளான்ட் செல்ஸ் இருக்குல்லையே, அது எல்லாமே வந்து செல்வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது வந்து என்ன இருக்கும்? சப்போஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும். நியூட்ரிஷன் அப்படின்னக்குள்ளார இதில் வாட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்ஸும் இருக்கும். ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா என்ன? த ஆர்கானிசம் விச் கேன் ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட் மெட்டீரியல் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உணவை தயாரிக்கக்கூடியது வந்து ஆட்டோட்ரோபிக். சம்டைம்ஸ் இட் மே பி ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கும். மொட்டைலிட்டி அப்படின்னாக்குள்ளார மொட்டைலா நான் மொட்டையில் இருக்கும். ஆர்கானிசம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி புரோட்டிஸ்டாக் வந்து கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். டைனோஃப்ளாஜெல்லேட் அப்படின்னா என்னென்னா அந்த ஆர்கானிசம்ஸில் வந்து 2 ஃப்ளாஜெல்லாக இருக்கும், அதுதான் வந்து டைனோஃப்ளாஜெல்லேட்ஸாக இருக்கும். தென் யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோட், அமீபா, பிளாஸ்மோடியம், இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் புரோட்டிஸ்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்கஸ். ஃபங்கை அப்படின்றது ஃபஸ்ட்டு இப்போ, அதாவது இட் இஸ் நாட் ஏ பிளான்ட், அதாவது இதை வந்து இப்போ தான் வந்து பிளான்ட்டில் வச்சுருக்குறாங்க 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து இதை எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபங்கஸ் அப்படின்னாவே நம்ம கண்ணால் பார்க்கலாமா? ஸோ அப்போ என்னது? செல் டைப் இஸ் யூகேரியாட்டிக். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து மல்டி செல்லுலராக தான் இருக்கும், ரேர்லி யூனிசெல்லுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபங்கஸ் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். அதுக்கு வந்து செல்வால் இருக்கும், அது மேடப் ஆஃப் கைட்டின் ஆர் செல்லுலோஸாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி important thing, it has a heterotrophic, parasitic or saprophytic mode of nutrition. There is no chance for the autotrophic nutrition. Why? Because in fungus the lack of chlorophyll, it has a heterotrophic mode of nutrition. Okay, so heterotrophic அப்படினக்குள்ள sometimes it may be a parasitic or sometimes mostly abundantly it will be the saprophytic. Okay, ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்காது? ஃப்ளாஜெல்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் எ நான் மொட்டைல். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஈஸ்ட், மஷ்ரூம் அண்டு மோல்டு, இது எல்லாமே வந்து ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பிளான்டே. பிளான்டே அப்படின்னக்குள்ளார நம்மளுக்கு தெரியக்கூடிய எல்லா பிளான்ஸுமே இட் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் பிளான்டே. ஓகே, பிளான்டேயில் வந்து செல் டைப் வந்து யூகேரியாட்டிக்காக இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும்? டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. இதில் செல்லுலார் லெவல் வந்து செல்களில் இருந்து அடுத்த லெவலுக்கு ஃபார்ம் ஆகிடும். அதாவது யூனிசெல்லுலர் இல்லாமல் யூகேரியாட்டிக் மல்டி செல்லுலர் லெவலுக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது டிஷ்யூஸ் அப்படின்னா என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம்டு டுகெதர் டு ஃபார்ம் தி டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம் தி ஆர்கன். ஸோ அப்போ அதில் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து டிஷ்யூஸும் ஆர்கன் சிஸ்டமும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து செல்வால் வந்து இருக்கும், தட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எல்லா பிளான்ஸுமே வந்து என்னவாக தான் இருக்கும்? ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஆல் த க்ரீன் பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ பிளான்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுமா? மோஸ்ட்லி நான் மொட்டைல். பிளான்ட்ஸ் மூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மூவ் பண்ணும். அதாவது பிளான்ட்ஸ் கேன் நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், பட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு தாவரம் முழுசாக அப்படியே இடம்பெயர்ந்து செல்லாது. தாவரத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதி பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, அது வந்து வளரும். அதே மாதிரி bud opens into the flower, root goes towards the water. இது எல்லாமே that is a type of movement. Okay, so mostly நான் மொட்டைலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? algae, bryophytes, pteridophyte, gymnosperm and angiosperm. நெக்ஸ்ட் வந்து அனிமேலியா.
ஸோ அனிமேலியா அப்படின்னக்குள்ள அனிமல்ஸ் எல்லாமே வந்து செல் டைப் வந்து யூகேரியாட்டிக்காக இருக்கும். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அனிமல்ஸில் எல்லாமே வந்து என்னது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. அதே மாதிரி செல்வால் இருக்குமா? அனிமல் செல்லில் வந்து செல்வால் இருக்காது. ஓகேவா? தென் மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா it can depend on other organisms for their food material. most probably holozoic அப்படின்னா plants டிபெண்ட் பண்ணி இருக்கும். then mostly motile. இது வந்து என்ன பண்ண animal will be moved from one place to another place. example for organism sponges, invertebrates and vertebrates. okay, sponges, invertebrates and vertebrates. so இதுதான் வந்து என்னது comparison of 5 kingdom classifications. have you understood? this is the repeated 5 mark question. கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். அப்போ தான் உங்களால் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு